அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் மேட்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நேற்று கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. சில டைம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நம்ம வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை நான் சொன்ன விஷயம் நடக்காமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. ஓகேவா? இப்போ நாம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ராஜஸ்தான், அதாவது ஹைதராபாத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்குது. இந்த மேட்ச்ல வந்து நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தருவோம், வின்னர் ப்ரெடிக்ஷன் தருவோம், ட்ரீம் லெவன்ல யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ப்ராமிசிங் பிளேயருங்கிற ஒரு கேட்டகரியில தருவோம், பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் தருவோம். அடுத்ததா இந்த ஐபிஎல் மேட்ச் வந்து 23ஆம் தேதி 3:30 மணிக்கு நடக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்னைக்கு 2 மேட்ச் நடக்கும், அது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒன்று. இது வந்து நடக்குது ஹைதராபாத்துக்கு நடக்குது. நம்ம வந்து ஃபேண்டசி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தரோம், டாஸ் அண்ட் வின்னர் ப்ரெடிக்ஷன் தரோம். சப்போஸ் லாஸ்ட் மினிட்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த QR கோடை வந்து கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம சேனலுக்கு கூப்பிட்டு போவோம். அப்படி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து இதுவுமே ரெண்டுமே பெரிய டீம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்ல வந்து டிராவிஸ் ஹெட் இவங்களாம் வந்து பொலன்னு பிறந்தாங்க போன சீசனில். ராஜஸ்தான் ராயல்ஸும் சும்மா இல்லை, சூப்பராக போன தடவை வந்து ஆல்மோஸ்ட் எப்போவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே இருப்பாங்க, அந்த அளவுக்கு இருந்தாங்க லீடர் போர்டில். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச் ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்க? அபினவ் மனோகர், அப்புறம் வந்து அதர்வா டைடே, சச்சின் பேபி என்ன பேர் தெரியல, டிராவிஸ் ஹெட் வழக்கம் போல கிங்கு, அப்புறம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, கமிண்டு மெண்டிஸ், அப்புறம் வந்து அங்கித் வர்மா, அபிஷேக் சர்மா இந்த டீம். அப்புறம் வந்து ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷன், ஆடம் ஜாம்பா, பிரைடன் கார்ஸ், அப்புறம் முகமது ஷமி, ஜெயதேவ் உனட்கட், அப்புறம் வந்து ஹர்ஷல் பட்டேல், இஷான் மலிங்கா, அப்புறம் வந்து பேட் கமின்ஸ், ராகுல் சஹர், அப்புறம் வந்து சிமர்ஜித் சிங், ஜீஷன் அன்சாரி, இவங்கெல்லாம் வந்து எஸ்ஆர்ஹெச் ஸ்குவாட்ல இருக்காங்க. அடுத்ததா ஆர்ஆர் ஸ்குவாட்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னா நிதிஷ் ராணா இருக்காங்க, சிம்ரன் ஹெட்மேயர் இருக்காங்க, சுபம் துபே, யசஸ்வி ஜெய்ஸ்வால், துருவ் ஜுரேல், அப்புறம் வந்து வன்னிடு ஹசரங்கா வந்து போன தடவை ஆர்சிபியில் இருந்தாரு, இப்போ வந்து இங்க இருக்காங்க. அடுத்ததா வைபவ் சூரியவன்சி, ரியான் பராக், ஆகாஷ் மாத்வால், அப்புறம் வந்து ஃபசிலக் ஃபரூக்கி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், வீணா மப்பாக்கா, அப்புறம் வந்து யுத்வீர் சிங், துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, மஹீஷ் தீக்ஷனா ஆர்ஆருக்கு வந்துட்டாங்களா, சிஎஸ்கே. ஓகே, சஞ்சு சாம்சங், அப்புறம் குமார் கார்த்திகேயா. சஞ்சு சாம்சங் ஆஸ் யூசுவல் கேப்டன். ஸோ இந்த ஒரு 2 ஸ்குவாட்ல யார் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். எஸ்ஆர்ஹெச்ல வந்து அபினவ் மனோகர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து அதர்வா டைடே ஐ கெஸ் ஹீ இஸ் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ். போன சீசன்ல பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்தாரு. அடுத்ததா இப்போ வந்து டிராவிஸ் ஹெட் சந்திராஷ்டமம், ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க, நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் சந்திராஷ்டமம். அடுத்ததா வந்து கமிங் டு மெண்டிஸ் 50-50 ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்ததா நிதிஷ்குமார் ரெட்டி, அவருமே வந்து ஒரு ஃபேர் பிளே இருக்கும், நம்பலாம். அடுத்ததா ஹென்ரிச் கிளாசன், சூப்பர் சென்சேஷனலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா இஷான் கிஷான், நாட் சூப்பர் நாட் வேஸ்ட், ஒரு 50-50 நல்லா விளையாடுவார் இஷான் கிஷான். ஸோ இவங்க தான் வந்து எஸ்ஆர்ஹெச்ல விளையாடுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் ஒரு 10 பிளேயர் இருக்காங்க. பிரைடன் கார்ஸ் வந்து 50-50 விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் வந்து இஷான் மலிங்கா, அவர் வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு சந்திராஷ்டமம், ஸோ பொறுத்திருந்து பாருங்க. அடுத்ததா அதனால நீங்க அவர் எடுக்காம இருக்கிறது வந்து பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராமிசிங் பிளேயர்ஸ்ல இவர் வராரான்னு பார்ப்போம். அடுத்தா வந்து ஹர்ஷல் பட்டேல் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நோட்டபிளா இருக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சப்போஸ் வந்து இருந்தாருன்னா. அடுத்தா இன்னொன்று என்னன்னா, எஸ்ஆர்ஹெச் வந்து பிராக்டிஸ் மேட்ச்லயே வந்து லைக் 5 ஓவர்ஸ்லயே 100 ரன்னோ 120 ரன்னோ எடுத்த மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். அந்த ஓவர் போட்டது யார் தெரியுமா? இந்த ஹர்ஷல் பட்டேல் தான். இவரோட ஓவர்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் 4 பால்லேயே 17 ரன் அடிச்சாங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் மேட்சை நான் ஃபாலோ பண்ணதால எனக்கு தெரிஞ்சது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயதேவ் உனட்கட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முகமது ஷமி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த டீம்ல வந்து எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு பேட் கமின்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு, அவர் தான் ஆப்வியஸ்லி கேப்டன். ஸோ நல்லா விளையாடுறதுக்கான ஒரு ஃபேர் பிளே இருக்கும். அடுத்ததான் ராகுல் சஹர், அவருமே வந்து ஒரு நல்ல டேலண்ட், இன்னைக்கு வெளிப்படுத்துவார். சிமர்ஜித் சிங், நம்ம சிஎஸ்கேல தான் இருந்தார். சிமர்ஜித் சிங் ஒரு சிங்கு, பார்க்க ஃபுல் சிங்கில் தான் இருப்பார், சிங்கு கெட்டப்பில் தான் இருப்பார்.
50-50 இன்னைக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எஸ்ஆர்ஹெச் பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஆர்ஆரை பத்தி பார்ப்போம். ஆர்ஆர்ல வந்து நிதிஷ் ராணாக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஒரு தடவை இந்த தடவை யோசிச்சுக்கோங்க. அடுத்ததா சுபம் துபே, ஒரு நல்ல டேலண்ட்டு, அவர் இன்னைக்கு நல்ல டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா வந்து ரியான் பராக், அவரும் இன்னைக்கு ஒரு நல்ல பிக், அவரை நீங்க நம்பி எடுக்கலாம். அடுத்தா வைபவ் சூரியவன்ஷி 50-50 நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வன்னிடு ஹசரங்கா எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபசலக் ஃபரூக்கி, அவருக்கும் சந்திராஷ்டமா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க. யுத்வீர் சிங், அவருமே வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சியான் சர்மா சென்சேஷனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸான வாய்ப்புகள் இருக்கு. யஷ் தயால் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஆர்ஆர். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும் ஆர்ஆர்ல வந்து எத்தனை பிளேயர்ஸ், எஸ்ஆர்ஹெச்ல எத்தனை பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறான்னு பார்த்தாலே ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துடலாம். இதனால ஃபுல்லாக வீடியோ பார்த்துருங்க. ஃப்ளாப் பிளேயர்ஸ்ல யார் யார் ஃப்ளாப்பாக விளையாடுவாங்க? சச்சின் பேபி இன்னைக்கு வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, எடுக்க வேணாம். அடுத்ததா அபிஷேக் சர்மா இன்னைக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருப்பாரு. ஃபார்ம்ல இருந்தார் அப்படின்னா ஒரு 30 ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததா வந்து அங்கித் வர்மா, இது எல்லாமே முழுக்க முழுக்க ஜோதிடத்தை வச்சு தான் சொல்றது. அவங்க ஃபார்ம், அந்த பிச்சு, அந்த பவுலர், அந்த பேட்ஸ்மேன் அதை வச்சு மாறலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு ஜாதகத்தை பத்தி பார்க்கும்போது அவங்களுக்கு ஃப்ளாப்பான ஒரு கண்டிஷன்ஸ் தான். அங்கித் வர்மாவும் வந்து இன்னைக்கு வேணாம். ஆடம் சாம்பா இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான வாய்ப்புகள் சற்று கம்மி, ஆனால் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பார்த்துக்குங்க. அடுத்தா ஜீஷன் அன்சாரி நாட் பெர்ஃபார்மிங், இவங்கெல்லாம் வந்து பிளேயிங் லெவனில் இருந்தால் பார்ப்போம். அடுத்ததான் ஆர்ஆர், இதெல்லாம் வந்து எஸ்ஆர்ஹெச்ல சொன்னேன், இப்போ ஆர்ஆர்ல சொல்றேன். ஆர்ஆர்ல வந்து சிம்ரன் ஹெட்மேயர் இன்னைக்கு அவ்வளோ மாசா விளையாடுவாருன்னு சொல்ல முடியாது. அடுத்தா துருவ் ஜுரேலும் இன்னைக்கு வேண்டாம். ஆகாஷ் மாத்வால் அவங்களும் இன்னைக்கு வேண்டாம். அடுத்ததா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் கொஞ்சம் ட்ரிக்கி தான் அவங்களை எடுக்கிறது, அதனால நான் வந்து நாட் அட்வைசபிள். அடுத்தா வந்து வீணா மப்பாக்கா, அவங்களும் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. மஹேஷ் தீக்ஷனா ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸு வேணாம். சந்தீப் சர்மாவும் வேண்டாம். துஷார் தேஷ்பாண்டேவும் ஃப்ளாப் பிளேயர்ஸ்ல வராங்க. சஞ்சு சாம்சங்கே இன்னைக்கு ஃப்ளாப் பிளேயர்ஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் அவர் ஒரு விக்கெட் கீப்பருங்கிறனால ட்ரீம் லெவனில் விக்கெட் கீப்பிங்க்கு வராங்க அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு எடுத்துக்கோங்க. அதுதான் குமார் கார்த்திகேயா, நான் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, நம்ம வந்து ஒரு 10 மேட்ச் இல்லைன்னா ஒரு 5 மேட்ச் பொறுத்துருங்க. நம்ம பிளேயர்ஸுடைய ஜாதகத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்ம வந்து இந்த பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை வந்து நான் உங்களுக்கு 100% கரெக்டாக கொடுக்க முடியும். அதனால கொஞ்சம் என் கூட பொறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 மேட்ச் மட்டும் அப்படி டீலில் விட்டுருங்க. அடுத்த ரஷீக் சலாம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. லியாம் லிவிங்ஸ்டனும் இன்னைக்கு அவ்வளோ மாசா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ப்ராமிசிங் பிளேயர்ஸ், ஃப்ளாப் பிளேயர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம ப்ராமிசிங் பிளேயர்ஸ் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து ட்ரீம் லெவலில் நம்பி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். அதர்வா கைடே இன்னைக்கு ப்ராமிசிங்கான ஒரு பிளேயிங் இருப்பார். சப்போஸ் அவர் பிளேயிங் லெவலில் இருக்கார் அப்படின்னா எடுத்துக்கலாம். கமிங் டு மெண்டிஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ராமிசிங் பிளேயர். இஷான் கிஷான் ப்ராமிசிங் பிளேயர்ஸ். பிரைடன் கார்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள், ப்ராமிசிங் பிளேயர்ஸ். ஹர்ஷல் பட்டேல் ப்ராமிசிங்கான பிளேயர். ராகுல் சகர் ப்ராமிசிங்கான பிளேயர். அப்புறம் சிமர்ஜித் சிங் ப்ராமிசிங்கான பிளேயர். சுபம் துபே ப்ராமிசிங்கான பிளேயர். அப்புறம் யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், இவங்கெல்லாம் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆர்ஆர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி, ஆர்ஆர் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. வன்னிடு ஹசரங்கா அவருமே வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள், ப்ராமிசிங் பிளேயர்ஸ். அப்புறம் வந்து யுத்வீர் சிங், இவங்கெல்லாம் வந்து பிளேயிங் லெவலில் இருப்பாங்கன்னு தெரியல, பட் இருந்தாங்க அப்படின்னா ப்ராமிசிங்காக நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யஷ் தயாலும் ப்ராமிசிங் பிளேயர்ஸ் தான். ஸோ இது வந்து 50-50 வராங்க. ஒரு 5 பிளேயர் வந்து எஸ்ஆர்எஸ்ல வராங்க, இன்னொரு 5 பிளேயர் வந்து ஆர்ஆர்ல வராங்க. ஸோ இப்போ வந்து டை மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து உங்களுக்கே தெரியும், நான் 4 மெத்தடில், அதாவது 4 மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் இருப்பேன். பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸில் பெரும்பாலும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் ஜாதக ரீதியாக எடுக்கும்போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 55% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க ஹோம் கிரவுண்ட் வேறு, அதனால் வந்து அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 5% மட்டும் அதிகமாக இருக்குது, ரொம்பலாம் இல்லை. அவங்க தான் ஒன் சைடாக மேட்ச் போகலாம் நான் சொல்லலை, ஈக்குவலாக மாறி மாறி போகும். இதெல்லாம் நான் வந்து டெலகிராம் மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஜாதகத்தை எடுத்து அப்பப்போ சொல்ல முடியும். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நான் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் மேலே நீங்கள் பெட் கட்டலாங்கிறதான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக டாஸ் வந்து மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க.
இன்னொன்று ஒரு சின்ன ஹிண்ட், இந்த தடவை டாஸ் வந்து இந்த மேட்ச்ல ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் சொல்லுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஓகேவா? மீண்டும் இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.